ஓகே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்காகவும் இறைவனை வேண்டிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மத்தேயு சீஷர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசுநாதரை குறித்து அவர் கூட இருந்து அவரை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்ட அந்த நபர், அந்த சீஷர் சொல்கிறாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அப்படிங்கிற அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அப்படிங்கிற வசனம் அந்த மாதிரி ஆரம்பிக்குது. அப்போ அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம என்னதாவது ஒரு விஷயத்தை குறித்து நம்ம கேட்க போகிறோம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னாலும், அது அவருக்கு முன்னமே தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றார். அதில் அந்த 2வது பாகத்தில் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை? அப்போது நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அருமையான வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் வருது. ஏன்னா நம்ம தகப்பனார், நம்ம தாய், நம்மை பெற்ற தாய், நம்ம தகப்பனார் மற்றும் நம்ம உறவினர்கள் மற்றும் நம்மளுடைய இணைப்பிரியா நண்பர்களுக்கு தெரியும். அப்போ அதையும் மீறி நம்மை படைத்த இயேசுநாதருக்கு இவனுக்கு என்னதான் தேவைன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம கடவுளுக்கு தெரியும். நம்ம ஜெபம் பண்ணலைன்னா கூட கடவுள் நம்மளுக்கு தேவையான நேரங்களில் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். அதனால் அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது, கர்த்தர் சொல்கிறாரு, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம உலகத்தில் ஒரு போராட்டம் பண்ணுறோம், போராட்டத்துமா வாழ்க்கை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு நம்ம எப்படி பாடுபடணும், எப்படி அதை மேற்கொள்ளணும்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த யுத்தம் கடவுளுக்குரியது. கடவுளே நம்மை படைத்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். அதனால் நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னு சொன்னால் அவர் பார்த்துக்குவார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது, தேவனுடையது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்காக அவர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். கஷ்டங்கள் மத்தியிலையும், பாடுகள் மத்தியிலையும், உபத்திரவங்கள் மத்தியிலையும், இந்த உலகத்திலே நல்லவங்க இருப்பாங்க, திடீர்னு நமக்கு கெட்டவங்களாக மாறிடுவாங்க. நமக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு உதவிகள் எல்லாம் நிறுத்திடுவாங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயம் வரணுன்ட்டு நினச்சிட்ருக்கோம், யாராவது ஒருத்தர் போய் அதை இடைஞ்சல் பண்ணி கெடுத்து விட்ருவாங்க. இப்படி இந்த உலகத்தின் பாதையில் உபத்திரவங்கள் கஷ்டங்களும் தான் இருக்கும். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது அப்படின்னு சொல்கிறார். கடவுள் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அதான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே நாம் நல்ல முறையிலே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.